இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா if of x கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நமக்கு ஹைன்னு பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸா இருந்தா how are you பிரிண்ட் ஆகணுமா. இப்போ நமக்கு x எங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்பனா இப்ப யூஸ்வலா ஒரு வேரியபிள நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அப்படி இல்லனா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணோம்னா அந்த வேரியபிள நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ற எல்லா வேரியபிளும் நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணிருக்கோமா, அப்பனா எக்ஸ் வந்து ஒரு குளோபல் வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணல. அதாவது ஈக்குவல் டு 10, அதாவது ஏதாச்சும் ஒரு வேல்யூவோட நம்ம எக்ஸ இனிஷியலைஸ் பண்ணல, நம்ம டிக்ளேர் மட்டும் தானே பண்ணிருக்கோம் நம்ம கொஸ்டின்ல. அப்பனா இப்போ குளோபல் வேரியபிள் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா டேட்டா செக்ஷன்ல ஸ்டோர் ஆகும். இப்போ அன்இனிஷியலைஸ்டு டேட்டா செக்மெண்ட் இருக்கு, இனிஷியலைஸ்ட் டேட்டா செக்மெண்ட் இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் அன்இனிஷியலைஸ்டு, அதாவது நம்ம இனிஷியலைஸ் பண்ணல. அப்பனா நமக்கு இந்த எக்ஸ் எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா அன்இனிஷியலைஸ்டு டேட்டா செக்மெண்ட்ல ஸ்டோர் ஆகும். இப்போ அங்க அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன்ல டிஃபால்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0, அதாவது அந்த அன்இனிஷியலைஸ்டு டேட்டா செக்மெண்ட்ல ஸ்டோர் ஆகிற எல்லா வேரியபிளும் நம்ம கம்பைலர் டிஃபால்ட்டா அந்த வேரியபிளுக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிடும். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ல நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ல 0 இருக்குமா, அப்போ இஃப் ஆஃப் 0 கண்டிஷன் ஃபால்ஸ், அப்பனா நமக்கு எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்பனா நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா how are you பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பாத்துருவோம். நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா how are you கரெக்டா வந்துருச்சு. இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா int x equal to 0 ஒரு இன்டிஜர் வேரியபிள் x எடுத்துக்கறாங்க, 0 இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if x equal to 0 கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நமக்கு ஹைன்னு பிரிண்ட் ஆகணும். சோ கண்டிஷன் ட்ரூ தான், 0 equal to 0 கண்டிஷன் ட்ரூ, சோ நமக்கு ஹைன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் கீழ நமக்கு ரெண்டு printf ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா. இப்போ இந்த ரெண்டு printf ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த printf ஸ்டேட்மெண்ட் நமக்கு எல்ஸ் பார்ட் குள்ள வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு printf how are you இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு எல்ஸ் பார்ட் குள்ள வரும். printf hello பாத்தீங்கன்னா இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட், நமக்கு இது if else பார்ட்டுக்குள்ளே வராது. இப்போ நமக்கு இந்த ஹெலோவும் நமக்கு எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு printf ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம ஒரு கர்லி பிரேசஸ் குள்ள கொடுத்தோம்னா நமக்கு ஹெலோவும் நமக்கு எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வருமே. இப்போ நம்ம கர்லி பிரேசஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுமே. இப்போ இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா எல்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஃபாரா இருந்தாலும் சரி, வைலா இருந்தாலும் சரி, இஃபா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கீவேர்டா இருந்தாலும் நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே இன்க்ளூட் ஆகும். இப்போ கர்லி பிரேசஸ்ல கொடுக்கலனா, இப்போ சப்போஸ் கர்லி பிரேசஸ் கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்காம இப்படி ரெண்டு printf கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி கொடுத்தோம்னா இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இன்க்ளூட் ஆகுமே. சோ இப்போ நம்ம क्वेश्चनக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா ஹைன்னு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் எல்ஸ் பாத்தீங்கன்னா how are you பிரிண்ட் ஆகாது, ஏன்னா கண்டிஷன் ட்ரூ. சோ if பார்ட் மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஹைன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். சோ அவுட்புட் பார்ப்போம். சோ நமக்கு அவுட் கரெக்டா வருது, ஹை ஹெலோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம கர்லி பிரேசஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம் ரெண்டு printf ஸ்டேட்மெண்ட்டையும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு printf ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வருதா. சோ நமக்கு ifல கண்டிஷன் ட்ரூ, சோ நமக்கு ஹை மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாதா. சோ நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஹெலோவும் பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார் லூப் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபார் லூப் நமக்கு எவ்வளவு டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியலைசேஷன் நடக்கும். சோ i equal to 0, சோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும். சோ 0 less than 10 கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபார் லூப் குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் i வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9, சோ 9 lesser than 10 கண்டிஷன் ட்ரூ. சோ நெக்ஸ்ட் i வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். சோ 10 ஆயிருக்கும் i வேல்யூ. நெக்ஸ்ட் அகைன் கண்டிஷன் செக் பண்ணும்போது 10 less than 10 கண்டிஷன் ஃபால்ஸ். சோ ஃபார் லூப் வந்து பிரேக் ஆயிருக்கும் நமக்கு. அப்போ பாத்தீங்கன்னா i வேல்யூ 0ல இருந்து 9 இருக்கிற வரைக்கும் நமக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்குமா. டோட்டல் 10 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். சோ இப்போ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா printfல சோ 0ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இல்ல. சோ இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளே பார்த்திருந்தோம், ஃபாரா இருந்தாலும் சரி, இஃபா இருந்தாலும் சரி, வைலா இருந்தாலும் சரி,
நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம கர்லி பிரேசஸ் கொடுக்கலனா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க printf-ஆன்னு பாத்தீங்கன்னா இல்ல, நமக்கு இந்த printf-க்கு முன்னாடியே நமக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா செமிகோலன். நம்ம சி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா செமிகோலன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கம்பைலர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்ம கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ணோம் செமிகோலனை. அதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா தான் கன்சிடர் பண்ணோம். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த செமிகோலனே 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். சோ 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் நமக்கு என்ன செக் பண்ணும் கண்டிஷன்ல 10 லெஸ் தென் 10 கண்டிஷன் ஃபால்ஸா. சோ நமக்கு ஐ வேல்யூ 10 இருக்கும்போது நமக்கு லூப் பிரேக் ஆகி வெளியே வரும். சோ வெளியே வந்துட்டு சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா 10ன்னு பிரிண்ட் ஆகும். சோ நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா int a equal to 6. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா while a greater than or equal to 3 கண்டிஷன் ட்ரூவா இருந்தா while loop குள்ள வரும். சோ while loop பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ்ல இருக்கு. சோ இந்த கர்லி பிரேசஸ் குள்ள இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் while loop ஓட பார்ட் தான். சோ அப்படி இருக்கும்போது சோ 6 greater than or equal to 3 கண்டிஷன் ட்ரூ. சோ நமக்கு லூப் குள்ள வரும். சோ ரெட் இன் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக். சோ லூப்பை விட்டு பிரேக் ஆயிடும். நெக்ஸ்ட் எல்லோன்னு பிரிண்ட் ஆகும். சோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா ரெட் எல்லோ. இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூ கீவேர்டு நம்ம சி லாங்குவேஜ்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா லூப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ லூப்ஸ்ல சர்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கண்டினியூ கீவேர்டு கீழே எழுதிட்டோம்னா இப்போ லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டினியூ கீவேர்டு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு கண்டினியூக்கு அடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகாம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு அதாவது நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆக போயிடும். அதுக்கு தான் நம்ம கண்டினியூ கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். பை டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்கிப் தி கரண்ட் இட்டரேஷன் ஆஃப் த லூப் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த நெக்ஸ்ட் இட்டரேஷன். இப்போ பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் இட்டரேஷன் எக்ஸிக்யூட் ஆகதான் போகுமே தவிர லூப்ல விட்டு வெளியே வராது. சோ அப்ப நமக்கு ஆன்சர் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவிட் லீவ் அப்படின்னு ஒரு கீவேர்ட்ஸ் சி லாங்குவேஜ்ல கிடையாது. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா பிரேக். இப்போ ஒரு லூப்பை விட்டு நம்ம வெளியே வரணும்னா நம்ம பிரேக் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல எப்பவுமே இனிஷியலைசேஷன் பார்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷன், நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட். சோ நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளவர் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன்ல நம்ம என்ன எழுதிருக்கோம் பாத்தீங்கன்னா printf எல்லோ. ஸோ நமக்கு எல்லோ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு லூப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கு லூப்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பிரேக். ஸோ நமக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். நமக்கு இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டே எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஸோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளவர். ஸோ நெக்ஸ்ட் எல்லோ. ஸோ ஃபிளவர் எல்லோ நமக்கு அவுட்புட்ல வரும். ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃபிளவர் எல்லோ. இப்போ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 3 இன்டிஜர் வேரியபிள் எடுத்திருக்காங்க a b c. சோ a பாத்தீங்கன்னா 10க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. b c எதுக்கும் இனிஷியலைஸ் பண்ணல. சோ b c ல என்ன வேல்யூ இருக்கும்னு பாத்தீங்கன்னா கார்பேஜ் வேல்யூ. சோ எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாங்க. கார்பேஜ் வேல்யூ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா b = a++. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா a++ ஒரு போஸ்ட் இன்கிரிமெண்டா. இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல போஸ்ட் இன்கிரிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்கிரிமெண்ட் எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சக்கு அப்புறம் தான் அந்த போஸ்ட் இன்கிரிமெண்ட் நடக்குமே. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல b = a வா. சோ b க்கு 10 அசைன் ஆகிடும். அசைன் ஆயிட்டக்கு அப்புறம் தான் நமக்கு a வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகுமே. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் b = 10, அதாவது ஆக்சுவல் a வேல்யூ b க்கு அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா a வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். சோ இப்போ பாத்தீங்கன்னா a வந்து 11 ஆயிருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் a 11 ஆயிருக்கும், b 10 ஆயிருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் c = ++a. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ++a ப்ரீ இன்கிரிமெண்டா. சோ ப்ரீ இன்கிரிமெண்ட் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா அப்பவே நடந்துரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போதே நடந்துரும். சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோ ++a பாத்தீங்கன்னா ஆல்ரெடி a வேல்யூ வந்து 11. சோ ++a னா சோ 12. சோ c க்கு வந்து 12 அசைன் ஆயிருக்கும். சோ அப்ப c வேல்யூ வந்து 12 இருக்கும். இப்போ a வேல்யூ பாத்தீங்கன்னா a வேல்யூவும் 12 தான் இருக்கும்.
ஸோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 12 10 12. ஓகே, ஆன்சர் பாத்தீங்கன்னா 12 10 12. ஆன்சர் நமக்கு கரெக்டா தான் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா a equal to 1, 2, 3. ஸோ டோட்டல் 3 வேல்யூஸ்ல ஏக்கு எந்த வேல்யூ அசைன் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ சி லாங்குவேஜ்ல ஒரு பிராக்கெட்ல கமா ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸோ இருந்துச்சுன்னா நமக்கு எந்த வேல்யூ கன்சிடர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ ஏல என்ன இனிஷியலைஸ் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, சாரி என்ன அசைன் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, வேல்யூ 3 அசைன் ஆயிருக்கும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஏக்கு 3 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த கமா ஆபரேட்டரை நம்ம இந்த வைல் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம். சோ யூஸ் பண்ணா என்ன அவுட்புட் வரும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க. சோ 0, 1. சோ இப்படி யூஸ் பண்ணா நமக்கு என்ன அவுட்புட் வரும்? சோ இப்போ என்ன அவுட்புட் வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் பிராக்கெட்ல கமா ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையோ இல்ல இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டையோ செப்பரேட் பண்ணாங்கன்னா நமக்கு லாஸ்ட்ல இருக்கிறதுன்னு கன்சிடர் ஆகுமே. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 1 தான் நமக்கு இந்த லூப்ல கண்டிஷனா கன்சிடர் ஆயிருக்குமே. 0 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், பட் லாஸ்டா எது இருக்கோ அதுதான் கன்சிடர் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது இந்த லூப் பாத்தீங்கன்னா while of 1 இது ஒரு இன்ஃபைனைட் லூப். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபைனைட் லூப். இப்ப நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் 1, 0 கொடுத்தா என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? லாஸ்ட்ல இருக்க வேல்யூ தானே கன்சிடர் ஆகும். சோ while of 0. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த லூப் உள்ள ஹெலோ எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம வெரிஃபிகேஷனுக்காக சீனை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு ஹெலோ பிரிண்ட் ஆகக்கூடாது, சீன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். பார்ப்போம். ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வருது, சி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல இனிஷியலைசேஷன் பார்ட் தான் நடக்கும். ஸோ k ஈக்குவல் டு -3. ஸோ -3 கேக்கு இனிஷியலைஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ -3 லெஸ் தென் -5 கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். -3 ஆக்சுவலா -5ஓட கிரேட்டர் நம்பரு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஆன்சர் பாத்தீங்கன்னா நத்திங். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா int a ஈக்குவல் டு 14. ஸோ ஏல வந்து 14 ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா while of a less than 20. ஸோ 14 less than 20 கண்டிஷன் ட்ரூ. ஸோ while பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா பிளஸ் a. ஸோ a வேல்யூ by 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ 14ல இருந்து 15 ஆயிருக்கும் a. ஸோ இப்போ ஏல வந்து 15 ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if பார்ட். ஸோ if கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 15 greater than or equal to 16 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ if பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நமக்கு அவுட்புட்ல வந்து 15 பிரிண்ட் ஆகும். நம்ம ரஃபா பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 15 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூப்ல அகைன் லூப் வரும். ஸோ லூப்ல கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 15 lesser than 20 கண்டிஷன் பாத்தீங்கன்னா ட்ரூ. ஸோ if while பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அகைன் பிளஸ் a. ஸோ a வந்து a வேல்யூ by 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ a வேல்யூ 15ல இருந்து 16 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ a வேல்யூ பாத்தீங்கன்னா 16 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் if பார்ட்ல வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 16 greater than or equal to 16 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூவா இருந்தாலும் நமக்கு அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், லாஜிக் அண்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு அந்த சைடும் செக் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது 16 less than or equal to 18 கண்டிஷன் ட்ரூ. ஸோ அந்த சைடும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா கண்டினியூ. ஸோ கண்டினியூ நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒரு லூப்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த printf வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. டைரக்டா நமக்கு நெக்ஸ்ட் இட்டரேஷன், அதாவது நெக்ஸ்ட் லூப்க்கு கண்டிஷன் செக் பண்ண போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ a வேல்யூ பாத்தீங்கன்னா 16. ஸோ நமக்கு இந்த printfல பிரிண்ட் பண்ணாம நெக்ஸ்ட் நமக்கு லூப்க்கு செக் கண்டிஷன் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா 16 less than 20 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் அகைன் a வேல்யூ by 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். இப்போ a வேல்யூ பாத்தீங்கன்னா 16ல இருந்து 17 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 17 greater than or equal to 16 கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட் அகைன் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 17 less than or equal to 18 கண்டிஷன் ட்ரூ. ஸோ அகைன் கண்டினியூ. ஸோ அகைன் பிரிண்ட் ஆகாது. ஸோ அகைன் நமக்கு கண்டிஷன் பார்ட்டுக்கு வரும். ஸோ 17 less than 20 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
பிளஸ் பிளஸ் ஏ. ஸோ 17 ஏ வந்து 17ல இருந்து 18 ஆயிருக்கும். ஸோ இப்போ ஏல பாத்தீங்கன்னா 18 ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். 18 வந்து கிரேட்டர் than or equal to 16 கண்டிஷன் ட்ரூ, 18 less than or equal to 18 கண்டிஷன் ட்ரூ. ஸோ பாத்தீங்கன்னா கண்டினியூ அகைன் நமக்கு பிரிண்ட் ஆகாது ஏ வேல்யூ. நெக்ஸ்ட் அகைன் திருப்பி கண்டிஷன் வரும். 18 less than 20 கண்டிஷன் பாத்தீங்கன்னா ட்ரூ. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் ஏ, ஸோ 19 ஆயிருக்கும் ஏ. ஸோ 19 கிரேட்டர் than or equal to 16 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ நமக்கு இந்த பாட்டம் கண்டிஷன் செக் பண்ணும். நம்ம லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால 19 less than or equal to 18 பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நமக்கு இந்த இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. printfல 19 பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகைன் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 19 less than 20 கண்டிஷன் ட்ரூ. ஸோ நமக்கு பிளஸ் பிளஸ் ஏ வேல்யூ பை 1 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஏ வேல்யூ 20 ஆயிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஏ 20 greater than or equal to 16 condition true, but இந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா 20 less than or equal to 18 condition false. ஸோ நமக்கு if part எக்ஸிக்யூட் ஆகாது, நமக்கு 20 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 19 20 பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அகைன் கண்டிஷன் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் பாத்தீங்கன்னா 20 lesser than 20 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நமக்கு while loop பிரேக் ஆயிடும். ஸோ நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா